ஓகே. நேத்து வந்து இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இதுவும் பார்த்துட்டோமா? நோ மேம். ஓகே. ஸோ இது மேட்ச் பண்ணணும். ஆக்சுவலி அதுக்கு மேட்ச் பண்ணணும்னா இந்த கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்க்லைஷ் இங்கே வந்து கொஞ்சம் கட்டாக இருக்குது, அதனால நான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னென்னா அல்சு ஜோவி இல்லை கெனாவ் ஜோவி நிக்ட் கெனாவ் ஜோவி. ஸோ உங்களுக்கு வந்து இதை எடுத்துட்டா உங்களுக்கு பெட்டராக புரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அல்ஸ்னா டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம டேப்லெட்டுக்கும் லேப்டாப்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா thus tablet is practitioner as the laptop. The tablet is more practical than the laptop. ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? அல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அல்ஸ்னா தென் இங்கிலீஷில். ஓகேவா? அல்ஸ்னா தென் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பேசும்போது நீங்கள் வந்து அல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஜோவி எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு, நம்ம வெறுமனே டேப்லெட்டும் லேப்டாப் பற்றி தான் பேசுகிறோம் இங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லேப்டாப்பை விட டேப்லெட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து thus tablet is so practice reader laptop. அதாவது ரெண்டுமே ஈக்குவலா, டேப்லெட் வந்து is as practical as the laptop அப்படின்னு ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இது வந்து எக்ஸாக்ட் ஈக்குவல். இது வந்து ஜஸ்ட் சும்மா ஈக்குவலா இருக்குன்னு சொல்றது. இது எக்ஸாக்டா டிட்டோ அப்படியே டேப்லெட் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலா இருக்கோ சேம் அதே அளவு லேப்டாப்பும் ப்ராக்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கெனாவ்ஸோ வி யூஸ் பண்ணுவோம். Thus tablet is Genauso practice reader laptop. The tablet is exactly as practical as the laptop. அதே மாதிரி நிக்ஸோ நாட் கிடையாதுன்னு சொல்றதுக்கு வந்து இன்இக்வாலிட்டி. The tablet is next so practice reader laptop. The tablet வந்து it is not practical as the laptop. ஸோ ஒரே சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரே சென்டென்ஸ் 4 டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கம்பேரிசன். ஸோ நீங்கள் வந்து இங்கே கம்பேரிசன் கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கம்பேரிசன் கம்பேர் பண்ணுறது. ஸோ இது ஈக்குவாலிட்டி, இது எக்ஸாக்ட் ஈக்குவாலிட்டி, இது இன்இக்வாலிட்டி. இது நோட் பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி சில சாம்பிள் சென்டென்ஸ் கூட நான் இங்க கொடுத்துருக்கேன் நான். ஸோ நோட் பண்ணி சொல்லுங்க. இது நோட் பண்ண டைம் ஆகுனா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே மேம். எடுத்துட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோம் மேம். ஓகே, வெரி குட். ஸோ அதே தான் இங்கே. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும்னா தி ஸ்மார்ட் வாட்ச் இஸ் ஸோ க்ரோஸ். ஸோ இதுக்கு என்ன வரும்? இந்த ஆபே சேடேல வந்து எது வரும்? நமக்கு எதுக்கு கம்பேர் பண்ணுவோம்? ஸ்மார்ட் வாட்சும் ஆல் த ஸ்மார்ட் ஃபோன் மேம். ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் வாட்சும் நார்மல் வாட்ச் இல்லையா? வி உவர். So the smart watch is so gross VD uvar. Normal watch. இது உவர்னா நார்மல் வாட்ச். Thus handy is alter, older. இதுக்கு தான் மேம் as the smartphone. சூப்பர்.
அப்புறம் ein e-book reader is nicht so teuer. All das Franchise. இது வந்து இது e-book ரீடருக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணுவாங்க ஆக்சுவலி? Tabku, ma'am. டேபுக்கு. tablet, ஓகே. அதுக்கப்புறம் the laptop is kleiner als the ஸோ டிவியை விட லேப்டாப்பு சின்னதா இருக்கு இல்லைங்களா? கிளைனர்னா ஸ்மாலர். ஓகேவா இப்போ? Okay, ma'am. இப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணணும் ஆக்சுவலி. இது வந்து சைஸ் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரைஸ், இது வந்து திக்னஸ், இது வந்து எக்ஸாக்டா ஒரே ப்ரைஸ் இருக்கு, இது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ இது பண்றதுக்கு வந்து இங்க எழுத முடியாது, பிளேஸ் நிறைய இல்லை, அதனால தான் நான். ஸோ இது நீங்க எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன், கையிலேயே எழுதிக்கலாம் அந்த பிக்சர் கிட்டே. The laptop is grosser as tablet. The laptop is bigger than the tablet. அப்புறமா the smartwatch is so tire we the smartphone. ஸ்மார்ட்ஃபோன் மாதிரியே ஸ்மார்ட் வாட்ச் கூட எக்ஸ்பென்சிவா இருக்கு. Thus book is thicker as thus e-book. ஸோ புக் வந்து இ-புக்கை விட திக்கா இருக்கு, கனமா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறமா thus computer spiel ist billiger als VR Brille. VR Brille VR Brille விட கம்ப்யூட்டர் கேம் வந்து கம்மியா இருக்கு, சீப்பா இருக்கு. எழுதிட்டீங்களா? yes ma'am. Next, thus mache ich am liebsten, that I do better அப்படின்னு. ஸோ இவங்களை பத்தி இங்க டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் படிக்க முடியுமா? Die Studere steht bright, jagend under me. Meine Informatiker Professorin finde ich habe interessant, wie as they eine language ist. Wir machen just Beispiel in ein Project. We envision eine App for Studenten zum Thema Günstig Leben. Jurist haben wir eine Umfrage gemacht. Jetzt programmieren wir der App. Später möchte ich mit 2 Stunden eine Startup gründen. Wir holen ab mit Tipps für das normale Leben entwickeln und so Menschen helfen, denn das finde ich habe wichtigsten. In meiner Freizeit bin ich weniger online als meine Freunde. Ich bin am liebsten draußen in der Natur und treffe Menschen. Das ist für mich am constant und so bekomme ich auf weiter Ideen für Projekte. ஸோ என்ன சொல்ல, ஸ்டுடியரை seit 3 Jahren under uni. ஸோ நான் வந்து சின்ஸ் 3 இயர்ஸாக வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். மைனே இன்ஃபார்மாட்டிக் ப்ரொஃபஸரின் finde ich am interessantesten.
ஸோ இது வந்து எல்லாமே சூப்பர்லேட்டிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம 2 கம்பேரிட்டிவ்ஸ், ஷான், ஷானர், ஷான்ஸ்டன். அதாவது எப்படி சொல்றது இது, சரி இது நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து சூப்பர்லேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபைண்ட் மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர் வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. வைல் எஸ் பை இயர் நீ லாங் வைலிஸ்ட். ஏன்னா அவங்க கிட்ட பேசினா அது போரிங்காகவே இருக்க மாட்டேங்குது. வி ஆர் மார்க்கன் எட் zum Beispiel ein Projekt. Wir entwickeln eine App for Studierende zum Thema günstig Leben. ஸோ நாங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் டெவலப்பிங் ஆப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த டாப்பிக்கில் வந்து அஃபோர்டபுளாக நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. Zuerst haben wir eine Umfrage gemacht. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. Jetzt programmieren wir die App. இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்பு ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்ருக்கோம். Später möchte ich mit 2 Freunden ein Startup gründen. ஸோ அதுக்கப்புறமா லேட்டராக நாங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ஒரு இது பண்ணப்பா புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபவுண்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் அப். So, we are wollen apps mit Tipps for das normale Leben entwickeln und so Menschen helfen. Then das finde ich am wichtigsten. ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஆப் டெவலப் பண்ண போகிறோம். அது என்ன, டு ஹெல்ப் பீப்புள் நார்மல் லைஃப் வாழ்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணுறோம். பிகாஸ் ஐ ஃபைண்ட் இட் வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். In meiner Freizeit bin ich weniger online als meine Freunde. ஸோ என்னோட ஃப்ரீ டைமில் வந்து நான் வந்து லெஸ் ஆன்லைன், ரொம்ப ஆன்லைன்லலாம் இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கம்மியாக இருப்பேன் ஆன்லைன். Ich bin am liebsten draußen in der Natur und treffe Menschen. ஸோ நான் ஃபேவரெட்டாக என்ன பண்ணுவேன்னா, அதை விட ப்ரிஃபர் பண்ணுவேன் நேச்சரில் வெளியில் போய் பார்க்குறது, நேச்சரை என்ஜாய் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். Das ist für mich am schönsten und so bekomme ich auch wieder Ideen for Projekte. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு திங்கு. எனக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு பீப்புளை மீட் பண்ணும்போது அப்படின்றாங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. வேற யாராச்சும் படிக்க முடியுமா? சரி நானே படிக்கிறேன். Ich wollte unbedingt Fotograf werden, weil ich Fotos liebe und schon als Kind gern fotografiert habe. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து கண்டிப்பாக நான் ஃபோட்டோகிராஃபராக ஆகணும், ஏன்னா எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. Nach der Schule habe ich eine Ausbildung zum Fotografen gemacht. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ட்ரைனிங் எடுத்தேன் ஃபோட்டோகிராஃபிக்கு. Das war viel spannender als die Schule. ஸோ ஸ்கூலை விட அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. Am Anfang hat mir die Ausbildung nicht gefallen, weil ich vieles noch nicht konnte. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் நிறைய திங்ஸ் பண்ண முடியல, அதனால தான் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. Jetzt habe ich schon lange ein Studio und mache am liebsten Fotos von Tieren. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு தனியாக ஓன் ஸ்டூடியோ இருக்குது. எனக்கு வந்து அனிமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். For so ein Foto brauche ich viel Vorbereitung und natürlich auch nach dem Shooting viel Zeit am Computer. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமாவும் கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் வந்து நிறைய டைம் உட்கார வேண்டியதாக இருக்குது. Das dauert manchmal lang, aber ich mag das total gern. ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன். Meine Fotos sollen perfekt sein und die Menschen glücklich machen. Dann bin ich selbst glücklich. ஸோ எனக்கு ஃபோட்டோஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், பீப்புளை வந்து நான் ஹாப்பியாக பார்க்கணும், இந்த ஃபோட்டோஸ் மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இது யாருக்கான கொஷின் அப்படின்னு எந்த பேசேஜ்க்கான கொஷின்னு பாரு. வேர் ஃபிண்டட் டேர் ஆசி அம் டால்ஸ்டன். ஸோ யாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது? குளோரியா. கரெக்டா? ஸோ இது வந்து குளோரியா, இந்த குளோரியாக்கான டெக்ஸ்ட் குளோரியாக்கான கொஸ்டின். ஸோ வாஸ் வார் அம் அன்ஃபாங் அம் ஸ்வீரிக்ஸ்டன். ஸோ பிகினிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அது யாருக்கு? லார்ஸ். இவருக்கு தானே ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வாஸ் கெஃபெல்ட் டீம் இயர் இன் பெரூஃப் அம் பெஸ்டன். ஸோ எனக்கு இந்த ப்ரொஃபஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது குளோரியா. ஸோ அதுக்கப்புறமா வாஸ் மார்க் டேர் ஆல்சி இந்த ஃப்ரை சைட் அம் லீட்ஸ்டன் ஃப்ரீ டைம். ஆக்சுவலி இது வந்து ஸோ இது லாஸ்ட்னு நினைக்கிறேன். Was Martin Ozzy am Glücklichsten. ரொம்ப இம்பார்ட்டன்ட். am wichtigsten. யார் am wichtigsten சொல்லியிருக்காங்க? am wichtigsten இவங்க குளோரியா. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் கண்டுபிடிக்கணும். குளோரியாவுக்கு வந்து யார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க? இன்ஃபோர்மேட்டிக் ப்ரொஃபஸரின். ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் என்ன டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? ஸோ மன்ஃபங் ஏன் ஃபீலஸ் நாக்னிக் கான்டர் ரொம்ப நிறைய தெரியாதனால கஷ்டமாக இருந்துச்சு. வாஸ் கெஃபெல்ட் ஈனன்ஸ் அந்த மாதிரி இந்த பேசேஜ்லேயே இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து சூப்பர்லேட்டிவ்ல இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பேரிட்டிவ் எடுத்திருக்கோம். இது வந்து சூப்பர்லேட்டிவ்னா பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், த மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட். இது வந்து கேன்னா லைக்கு, இது லீபர்னா ப்ரிஃபர், இது வந்து ஐ எம் மோஸ்ட் லைக், ஃபீல், மோர், மச், மோர், மோஸ்ட், நியர், க்ளோசர், க்ளோசஸ்ட். ஸோ இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ல வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஸோ கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இஆர்ல முடிஞ்சிருக்கும். சூப்பர்லேட்டிவ்ல வந்து ஸ்டார்டிங் அம்ன்னு கொடுத்துட்டு கடைசியில் வந்து எஸ்டிஇஎன் ஆட் பண்ணியிருப்போம். ஷான்ஸ்டன், குர்செஸ்டன், பெஸ்டன், லீப்ஸ்டன், மைஸ்டன், நெக்ஸ்டன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஓனாக கொஷின்ஸ் எழுதணும்னா நான் இங்கே எழுதியிருக்கேன். இவங்க ஆல்ரெடி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. வாஸ் கெஃபெல் டியர் அம்பெரூஃப் இம் பெரூஃப் அம்பெஸ்டன். உங்கள் ப்ரொஃபஷனில் உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட ஆன்சர் வந்து அம்பெஸ்டன் கெஃபெல்ட் மியர் தி ஃப்ளெக்சிபிலிட்டேட் மைனர் ஆர்பைட் சைட்டு. என்னோட ஒர்க் டைமிங் வந்து எல்லாமே ஆன்லைன்ன்றதுனால நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எனக்கு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாஸ் டேஸ்ட் ஃபார் டிஷ் அம் விஷ்டிக்ஸ்டன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன எனக்கு அப்படின்னா அம் விஷ்டிக்ஸ்டன் ஈஸ்ட் ஃபியார் மிஷ் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டிக்ஸ்டன் இஸ் ஃபியர் மிஷ் கெசுன்ஸு பிளைபன். எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது ஸ்டே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்பேன் நான். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது எதாவது வார்த்தை தெரியாமல் தடுமாறுறேன்னா நான் எப்படி சொல்வேன், அது ஞாபகம் வரலன்னா
இந்த விஷயம் எப்படி சொல்றது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதை என்ன சொல்லுவாங்க? வெயிட் அ மினிட், ஹோல்ட் ஆன் அப்படின்னு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இந்த திங்குக்கு என்ன சொல்லுவாங்க? ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு தான் இப்படி பேசுவாங்க. வி சாக்ட் மன் கிளைஷ். இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லுது தெரியாம இருக்கும்போது இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க? வி சாக்ட் மன் கிளைஷ், வாட்டல் சி மால், வாட்டர் மால், வெயிட் அ மினிட், ஹோல்ட் ஆன். நம்ம அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அதுதான் ein Ding, wie heißt das? அது ஏதோ ஒரு திங், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் டைம் வின் பண்றது. பேசும்போது நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம அதை பத்தி யோசிக்கிறது. Gut gesagt. Beim Sprechen Zeit gewinnen. Er macht lieber Fotos von Tieren als von, wie sagt man gleich, Landschaften. Für das Projekt haben Sie, warte mal, eine Umfrage gemacht. Sie entwickeln gerade ein Dings für das Smartphone. Wie heißt das? ஸோ இந்த மாதிரி பேசுறது. ஸோ இது வந்து உங்களுக்கான கொஷின்ஸ். வேர் லேர்ன்ட் அமுக்க நின்ற மைஸ்டர். யார் வீக்கெண்டில் வந்து மோஸ்ட்லி படிப்பீங்க அப்படின்னு. வேர் மார்க்ட் அம் லீப்ஸ்டன் கிராமட்டிக் ஆஃப் கார்பன். யாருக்கு வந்து கிராமர் எக்ஸசைசஸ் ரொம்ப பிடிக்கும். வேர் காம் டிம்மர் அம் ட்ரூவஸ்டன் ஜூம் கோர்ஸ். யார் வந்து கிளாஸ்க்கு வந்து ஏர்லியாக வருவாங்க, ஃபஸ்ட்டு வருவாங்க. வேர் சிங் டம் ஷான்ஸ்டன். ஹூ சிங் ஸோ நைஸ்லி. யார் நல்லா பாடுவாங்க. வேர் டிப் டம் ஸ்னெல்ஸ்டன் ஆக்ரிஸ்டன் ஆஃப் டம் ஹேண்டி. யார் வந்து மொபைலில் வந்து மெசேஜ் வந்து கடகடன்னு டைப் பண்ணி அனுப்புவாங்க. வேர் ஒன்ட். நீங்கள் தானா? எனக்கு தெரிஞ்சு இது இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யார்? ரேஷ்மாவா, ஆஷிகாவா? ஓகே, இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. எனக்கு மெசேஜ் டைப் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். எனக்கு நான் டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கே மறந்துடும். அதனால் நான் மோஸ்ட்லி ஃபோன் பண்ணியே சொல்லிடுவேன் சில விஷயம். ஓகே, வேர் ஓன் டம் நாக்ஸ்டன் ஜுவர் ஸ்டாக் ஸ்கூலில். யார் வந்து லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க, நியாபை. ஸோ இந்த கொஷின்ஸு, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மைனும் கெஸ்ட். ஸோ இவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் கேட்டுட்டு இந்த பர்சன் எங்கே இருக்கிறாங்க, இவங்களது கிடையாது, இது தனி இது தனி. ஓகேவா? ஸோ இந்த கான்வர்சேஷனை கேட்டு அந்த பர்சன் எங்கே இருக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். So, hier ist einmal das Schnitzel mit Pommes und Salat. Ja, das ist für mich. Danke. Und die Spaghetti mit Lachs für Sie. Vielen Dank. Das sieht ja lecker aus. Guten Appetit. Ja, ich habe echt Hunger. Guten Appetit. Ach, Moment. Warte mal kurz. Noch nicht essen. Ich mache noch ein Foto von deinem Schnitzel. Ach, jetzt leg doch das Handy weg. Ich habe Hunger und will jetzt essen. Nur ganz kurz. Das sieht so lecker aus. So, können wir jetzt essen? Ja, fang ruhig an. Ich poste das nur noch schnell. Oh Mann, Konsti, das nervt echt. Willst du hier mit mir essen oder deinen Freunden Fotos schicken? Glaubst du wirklich, dass die das interessant finden? Ach, jetzt sei doch nicht so. Ich bin doch schon fertig. Also, guten Appetit. Guten. ஸோ எங்கே இருக்கிறாங்க இங்க? Wo sind die Personen? ஆஹா, இதுவே கிடையாது. ஓகேவா? தி பர்சனன் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? பர்சனன் sind im ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க?
போட்டோ செட்டு. ஆ சாப்பாடு வந்த உடனே ஃபுட் பிளேட் வந்த உடனே இவர் என்ன பண்றாரு, போட்டோ எடுத்துட்டு போஸ்ட் பண்றாரு. அந்த லேடிக்கு வந்து பசிக்குது, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கும் போட்டோ போஸ்ட் பண்றதுல பிடிக்கல. டர்மன் möchte das Foto, das Essen, Food வந்து Essen fotografieren und posten. Die Frau findet es nicht gut. அந்த லேடிக்கு இது சரியா படல. ஓகேவா, எழுதிட்டீங்களா? Yes, ma'am. So lesen Sie die Kommentare. Wer findet das Posten Fotos gut, wer nicht? So இந்த போஸ்டிங் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து யாருக்கு பிடிச்சிருக்கு, யாருக்கு பிடிக்கல. immer und overall, always and overall, எல்லா இடத்துலையும். Carla Riemer, also ich finde mein Handy sehr praktisch, aber ich finde es zum Beispiel echt blöd, dass manche Leute jede Aktivität mitteilen. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஹேண்டி வந்து ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஆனால் ஐ ஃபைண்ட் இட் வெரி ஸ்டூபிட், மெனி பீப்புள் ஆர் ஷேரிங் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி. அது ஏன்? Es interessiert mich nichts, dass eine Freundin ein Käsebrot in den Bergen isst, or Dog, es interessiert mich natürlich schon. Aber ich möchte, dass sie mich anruft und mir alles erzählt. Es nervt, dass die Leute Fotos immer an alle schicken. Sie wollen doch nur zeigen, dass sie super aktiv sind. So, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போஸ்டிங் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வெக்கேஷன் போனாங்க, மவுண்டனுக்கு போனாங்க, அங்கே இது சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க. அவங்க என்ன சாப்பிட்டா எனக்கு என்ன, நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் அவங்க எனக்கு கால் பண்ணி எனக்கு இப்படி இருந்துச்சு வெக்கேஷன், இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இப்படி இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஃபோனில் பேசினா. ஆனால் இவங்க எல்லாம் என்ன காமிக்கிறாங்கன்னா, நான் வந்து சூப்பர் ஆக்டிவாக இருக்கிறேன் ஆன்லைனில் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இவர் கான்ஸ்டன்டின் ப்ரூஹர். ஸோ இங்கே சில வேர்ட்ஸ் விட்டு போயிருக்கு. So, ich finde es sehr gut, dass man immer Kontakt mit Freunden hat. Gestern war ich zum Beispiel auf einem Konzert. Das war super. Meinen Freunden hat gefallen, dass ich gleich Fotos vom Konzert gepostet habe. Ich habe ganz viele Likes bekommen. Ich mag es, dass ich alles sofort mit meinen Freunden teilen kann. ஸோ இவர் கூட என்ன பண்ணியிருக்காரு, ஐ ஃபைண்ட் இட் வெரி குட் தட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் கான்டாக்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே நான் வந்து ஒரு கான்சர்ட் போயிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உடனே ஃபோட்டோஸ் அனுப்புறது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நிறைய லைக்ஸ் ரிசீவ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உடனே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது பிடிக்கும்ன்றாங்க. Ich finde es toll, dass man Freunde und Bekannte so schnell und einfach informieren kann. Aber ich finde, dass das Handy nicht immer an sein muss und man zum Beispiel nicht jede Party posten muss. Das ist oft peinlich. Ein Kollege von mir hat zum Beispiel im Büro angerufen und gesagt, dass er krank ist. Am Abend hat er dann ein Foto gepostet. Er mit Freunden auf einer Party. Er hat vergessen, dass seine Kollegen und seine Chefin das Foto sehen können. Jetzt sucht er einen neuen Job. Dumm, oder? So, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, I
ஐ ஃபைண்ட் இட் கிரேட். எனக்கு பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸோ தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டி எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு திங்கும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து அது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. என்னோட கொலீக் வந்து இதே மாதிரி தான் ஆஃபீஸ் கால் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஈவினிங் வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்டோட ஒரு பார்ட்டியில் இருக்கிற மாதிரி. அவர் மறந்துட்டாரு அவங்களோட கொலீக், அவங்க பாஸ் எல்லாமே அந்த ஃபோட்டோஸு பார்ப்பாங்கன்னு. ஸோ அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வேலையே போயிடுச்சு. இப்போ வேற வேலை தேடுறாரு. Also, ich sehe, dass alle sehr kritisch. Ich finde es ja okay, dass man Fotos und Videos posten kann. Und es ist auch schon, dass die Oma jeden Tag ein Foto von ihrem Enkel sehen kann. Aber ich finde es gar nicht gut, dass viele Leute Fotos von ihren Kindern posten. Die Kinder können nicht sagen, dass sie das nicht wollen. Ich denke, dass die Leute da vorsichtiger sein sollen. Ich möchte doch auch nicht, dass jemand zum Beispiel ein Foto von mir beim Schlafen hochlädt. ஸோ இவரும் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஃபைண்ட் இட் வெரி கிரிட்டிசிசம். ஐ ஃபைண்ட் இட் ஓகே ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறது. அண்ட் இப்போது கிராண்ட் பேரண்ட்ஸும் கிராண்ட் சில்ட்ரனும் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. ஆனால் டெய்லி ஆன்லைனில் அவங்க ஃபோட்டோஸ் பார்க்குறது வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும் தான். ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க பசங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் சொல்ல முடியாது என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு. ஆனால் பீப்புள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இடத்துலையும். ஸோ எனக்கும் சரி, நான் படுத்துட்டு இருக்கும்போது வந்து என்னோட ஃபோட்டோ எடுத்து யாராச்சும் போஸ்ட் பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேசன் தி லாங்கர் டெக்ஸ்ட் மேர்மல்ஸ், இந்த மாதிரி பெரிய டெக்ஸ்ட் இருந்ததுன்னா நிறைய டைம்ஸ் ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. லேசன் தி டென் டெக்ஸ்ட் ஜூஎஸ்ட் ஸ்னெல், முதல்ல ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, படிங்க. அதுக்கப்புறம் என்ன டாப்பிக்கு எதை பற்றி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, மறுபடியும் ரீட் பண்ணுங்க. இப்போ வந்து ரொம்ப ஸ்லோலி கிளியராக படிச்சிங்கன்னா சில டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஃபோர்டைல நாக்டைல என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸில் வந்து இவங்க என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோர்டைல், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? No, ma'am.
அனுப்பிச்சிட்டேன் மேம். ஓகே